ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு மீஷோ ஓ பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தான். பட் ரொம்ப அழகான வீடியோ இதாக வந்திருக்கு, ஐட்டமாக வந்திருக்கு. மீஷோ இது பாக்ஸை பார்க்கவும் கொஞ்சம் நசுங்கிலாம் வந்திருந்துச்சு. நான் கொஞ்சம் அதை வந்து நான் எடுத்து விட்டுருந்தேன். ஆனாலும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நசுங்கி. நான் பயந்துகிட்டே இருந்தேன், எங்கடா ஏதாவது டேமேஜ் பீஸ்க்கு எதுவும் அனுப்பிச்சுட்ருப்பாங்களோ அப்படின்னு. நிறைய வாட்டி நான் மீஷோஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதுவரைக்கும் எதுவுமே வந்து டேமேஜோ இல்லை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸோ வந்ததில்ல. பட் 1, 2 வாட்டி நான் வந்திருக்கு. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோவில் கூட ஒரு நெக் பீஸ் வந்து ரிட்டர்ன் போட்டதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அ ஒரு சமயத்தில் வந்ததா தான் இருக்கும். மற்றபடி ஒரு 100க்கு 95% எனக்கு வந்து நல்ல இதாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு அந்த மொட்டு விடுவாங்கள்ல, அந்த கவரில் பேக் பண்ணி கொஞ்சம் சேஃபாக தான் கொடுத்துருந்தாங்க. 2 ஹேர் கிளிப்பு காம்போ ஆஃபர் பண்ணியிருந்தேன். என்னதான் இது பண்ணாலும் நம்ம அந்த சின்ன பிள்ளைக்கு மாதிரி அதையெல்லாம் உடைச்சு பார்த்து, அதை எடுத்து சேஃப்டியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உடச்சிக்கலான்னு திரும்பி நம்மளோட பார்சல் பிரிக்கிறதுக்காக வந்தாச்சு. 2 கலரில், ஒன்று வந்து ஒயிட் ஸ்டோனும், இன்னொன்று கோல்டன் பேஸு அந்த ஸ்டோன்ஸ் மாதிரியும் வாங்கியிருந்தேன் எங்கள் 2 பாப்பாங்களுக்காக. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு எல்லா இதுலேயும். ஸோ அதனால் நம்மளும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா அண்டு வந்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நேரில் வர்றதுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். பட் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப அழகாவே இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு அந்த கிளிப்ஸ் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்ல, அதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பீஸுமே நான் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனு, இன்னொன்று வந்து ஒரு மாரி கோல்டன் கலர் மாரி இருந்துச்சு. ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருந்துச்சு டைரெக்ட்டா பார்க்கும்போது. இந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது, பட் என்னோட டைரக்ட் வியூவில் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஒரு டிசைன் மாதிரி தான் ஜடை மாதிரி போடணும். இது எனக்கும் பெருசா அந்த இதுலலாம் டிசைனருக்கு இதுலலாம் போட தெரியாது. சரி இருந்தாலும் பாப்பாங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. சரி சும்மா வாங்கினா எப்படி ட்ரை பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குட்டியை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இவளுக்கு வந்து குட்டி ஹேர் தான். நெறையா இருந்துச்சு. பட் வந்து லாஸ்ட் டைம் அவங்க அப்பா கட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ, அதனால என்னன்னா, ஒரு சின்ன ஹேர்ல எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி போடலாம் அப்படிங்கிறத நல்லா சீவி விட்டுட்டு, ஆ நடுவுல மறந்து போச்சு. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே மறந்து போச்சு. சரி அதுக்கு நடுவுல இது வந்து சும்மா வந்து இப்படி வெறுமனே வச்சு பார்த்தாலே ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல இந்த ஃபங்ஷனுக்கு வேறு ஏதாவது ஃபங்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நான் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த முடிய கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த முடிய தான் நம்ம வந்து அந்த கிளிப்பு மாரி சின்ன சின்னதா ஓப்பன் பண்ணோம்ல, அதில வந்து சொருகி வைக்கணும். அதனால ஃப்ரண்ட் இருக்கிற முடிய முன்னாடி பக்கமா இப்படி சீவி விட்டுட்டு, பின்னாடி இருக்கிற முடியும் பின்னாடி பக்கமா சீவி விட்டுட்டு, அந்த சென்டர்ல ஒரு கோடு இருக்குல்ல, அங்க தான் அந்த கிளிப்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அந்த முன்னாடி இருக்கிற முடிய கொஞ்சம் கொஞ்சமா அத ஒரு கொஞ்சம் எடுத்து, அத அப்படியே சுருட்டி சுருட்டி அந்த லாக் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்கல்ல, அந்த லாக்ல வந்து அத வந்து ஃபிக்ஸ் பண்ணிறணும். இப்ப நான் பண்றது தெரியுதுன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி, இந்த ஒரு லாக்ல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலயும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது பாருங்களேன், ஒரு ஜடை போடுறதுக்குலாம் முகம் என்ன தாண்டவம் ஆடுதுன்னு சொல்லிட்டு, கதகளி ஆடிட்டே தான் இருக்கும் அந்த முகம் எப்பவும். போஸ் குடுக்குறாங்களாம்மா. இந்த மாதிரி தான் நான் பண்ணுனேன். ஸோ ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. இது நான் ஒரு ஈவினிங் டைம்ல அவ ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தவள கூப்பிட்டு வீடியோக்காக நான் உட்கார வச்சு பண்ணுனது. ஃப்ரெஷ்ஷா நான் ஏதாவது சர்ச்சுக்கு போகும்போதுக்கு எது நான் அந்த மாதிரி போட்டேன்னா, உங்களுக்கு அந்த பிக்சரையும் நம்மளோட இதில ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ ஆல் ஆஃபா பார்க்கும்போது என்னென்னா, ரொம்ப அழகான ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் வந்து இந்த கேஷ்க்கு வந்து இது வொர்த்தான ப்ராடக்ட் தான். நான் எப்பவுமே வந்து இந்த லிங்க் அதெல்லாம் ஷேர் பண்றதில்ல. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து டைரக்ட்டா நீங்க மீஷோல போய் இந்த ஹேர் கிளிப்ஸ்ன்னு அடிச்சிங்கனாலே தாராளமா வந்துரும். இது வந்து நான் காம்போ ஆஃபர்ல வாங்குனேன். எனக்கு இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வொர்த்துன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுதான் இது ஒரு வீடியோவா உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இவளுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இத பார்க்கறதுக்கே எனக்கு. எங்க பெரிய பாப்பாக்கும் போட்டேன்னா, நான் இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.